செட்டிநாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்ல. அமெரிக்காவில் உணவு சமைத்து பரிமாறிய பெண்களிடம் நீங்கள் என்ன சாதி என கேட்டதாக பிரபல பட்டிமன்ற பேச்சாளரும் நடிகருமான ராஜா மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அந்த அளவுக்கு சின்ன புத்தி தனக்கு இல்லை என அவர் விளக்கமளித்துள்ளார். உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன். அமெரிக்காவில் தமிழ் சங்கம் நடத்தும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்ற பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அங்கு தனக்கு உணவு பரிமாற வந்த தனது தங்கை உட்பட பல பெண்களிடம் அவர்களின் சொந்த ஊர் மற்றும் சாதி குறித்து கேட்டதாகவும் இதனால் தனது தங்கை கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் முகநூலில் கார்த்திகேயன் என்பவர் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பலரும் ராஜாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்தனர். அவர் மேடைகளில் கூட சாதியை குறிப்பிட்டு பேச தயங்காதவர் எனவும் சிலர் விமர்சித்திருந்தனர். தற்போது இது குறித்து விளக்கமளித்துள்ள பட்டிமன்றம் ராஜா, தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து எடுத்து வரும் உணவு சுவையாக இருக்கும். அதனால் ஒருவரை பார்த்து செட்டிநாடு உணவா என்று கேட்ட நினைவுதான் இருக்கிறது. அவரின் சாதி சமூகம் குறித்து யோசிக்கும் அளவுக்கு சின்ன புத்தி எனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த ஊர்ல இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில இட்லி, தோசை இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பயணம் பண்ணி அவங்கள போய் நான் ஜாதியை பற்றி விசாரிப்பேனா? ரொம்ப தவறான பதிவுங்க. ஆனால் ராஜாவின் மறுப்பு வீடியோ தர்க்கம் இல்லாத மழுப்பல் வீடியோ என தெரிவித்துள்ள கார்த்திகேயன் தனது தங்கைக்கு பல்வேறு வகையில் அழுத்தம் அதிகரித்து வருவதால் மறுப்பு கருத்து ஏதும் எழுதப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்.